ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 1 தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே மாமாக்கும் எனக்கும் சேர்த்து தாங்க க்ரீன் டீ போடுறேன். எனக்கு வந்து க்ரீன் டீ டேஸ்ட்டு பிடிக்கும். அதில் உங்களுக்கு வந்து லெமன் ஃப்ளேவரில் க்ரீன் டீ பிடிக்காதவங்க சொல்கிறேன். லெமன் ஃப்ளேவர், துளசி ஃப்ளேவர்னு 2 ஃப்ளேவர் இருக்குது. இந்த 2 ஃப்ளேவரும் க்ரீன் டீ பிடிக்காதவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. இல்லை எனக்கு க்ரீன் டீ குடிக்க பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வார்ம் வாட்டர், டீடாக்ஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் ஜீரா போட்டு குடிக்கிறது, அப்புறம் வந்து மல்லி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங்கோ, ஒர்க் அவுட்டோ, எக்ஸசைஸோ பண்ணணும் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய டவுட்டு கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக வந்து பதில் சொல்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு முளைக்கட்டிய பச்சை பயிறு தாங்க எடுத்திருக்கேன். இந்த பச்சை பயிரில் தோசை பண்ணி சாப்பிட்லாம். பச்சை பயிரில் வந்துட்டு நிறைய வந்து வெரைட்டி செஞ்சு சாப்பிட்லாம். அடை தட்டி சாப்பிட்லாம், ரொட்டி தட்டி சாப்பிட்லாம். அதுக்கான ரெசிபீஸ் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். இந்த மாதிரி பயறு, அப்புறம் வந்து சுண்டல், அப்புறம் இந்த கொள்ளு பயிரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே நிறைய பேர் பட்டினி கடந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஆரோக்கியமான சத்தான சாப்பாடுகளை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்றது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை வாக்கிங் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்ல சாப்பாடை சாப்பிட்டு கீரை, முட்டை, அந்த மாதிரி நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டு தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி என் பையனுக்கு வந்து பர்த்டேங்க. அவருக்கு வந்து இந்த மாதிரி ரேஸ் பைக்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் வந்து 11வது வருஷம் பிறந்த நாள். ரேஸ் பைக் தீமில் வந்து இன்றைக்கி வந்து கேக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சாரோட பர்த்டேக்கு தான் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அப்படியே பாருங்கள். குதிரியா? Happy birthday, happy birthday, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. எவ்வளோ பெருசு. தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து நேற்று கார்ட்டூன் சேனலில் தம்பிக்காக விஷ் பண்ணியிருந்தீங்க, அவனை ஆசீர்வாதம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விஷ் பண்ண, ஆசீர்வாதம் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்மளோட இந்த 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 1ல் நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த வீடியோக்கு இடையிலேயே இன்றைக்கி டே 1ஓட வெயிட் நான் வந்து மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வீடியோவும் புரியும். நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுக்காக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு 80க்கு மேலே தான் வெயிட் இருக்குது, என்னோட ஏஜ் 30க்கு மேலே தான் அப்படின்னு 35, 38, 40 அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே வந்து ஓரளவுக்கு அந்த கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தவங்க தான் வந்து வெயிட் லாஸில் இருக்கும். ஏன்னா நமக்கு தான் வந்து சி செக்ஷன் ஆகிருக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு அடிவயிறு இருக்கும். அடிவயிறு பிரச்சனை எனக்குமே வந்து இருக்குங்க. அடிவயிறு தொப்பை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஒரு ட்ரெஸ் பண்ணாலுமே அந்த தொப்பை வந்து தனியாக தெரியறது மாதிரி தான் இருக்குது. அதுக்குமே நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு நான் வந்து தனியாக எக்ஸசைஸ், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது. அப்புறம் ஆர்ம்ஸு, நம்ம கை வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து ஃபேட்டு போடும், கையில், தைஸில், தொடையில், அப்புறம் வயிறில். நம்ம பெண்களுக்கு அதிகமாக வெயிட் போடுற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் வெயிட் போடும். எனக்குமே அந்த மாதிரி இடங்கள்ல தான் வெயிட் அதிகமாக இருக்குது. அதுக்குமே நான் தனித்தனியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடுறோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம எப்போ டயட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் தான் நம்ம வந்து ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும், நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வரும், செலிப்ரேஷன் வரும், எல்லாமே வரும். ஆனால் அந்த மாதிரியான இடங்களில் நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸில் சக்ஸஸ் பண்ணி காமிப்போம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும். ஐயோ அதை சாப்பிட்லாமா, இதை சாப்பிட்லாமா. இப்போ எங்கள் வீட்லேயே ஒன்றும் இல்லை, தம்பிக்கு பர்த்டே காலையிலே வந்து சார் சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு மத்தியானம் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வருவேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே கூட எனக்கு பெருசாக எதுவும் வேணாம். ஆனால் நைட்டு டின்னருக்கு வந்து கேக் கட்டிங் முடிச்ச உடனே எனக்கு பார்ட்டி மாதிரி ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க. அதாவது ஃபுட்டு வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. பசங்க சாப்பிடும்போது நம்மளும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்மளுக்கும் டெம்ப்ட் ஆக தான் செய்யும். அந்த மாதிரி டைமில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இவர் வந்து என்னோட அண்ணன், நிக்கிலுக்கு வந்து வாட்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூண்ணா, நல்லா இருந்துச்சு. அவனுமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். பசங்கள்லாம் சேர்ந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. மாமா கிட்ட அப்புறம் தாத்தா கிட்ட எல்லாம் சார் ஆசீர்வாதம் வாங்கினாரு. பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம இந்த மாதிரி டைமில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது.
இன்னைக்கு தம்பி வந்து ஃபுட்டு கேட்டான் இல்லையா, கடையிலேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். இன்னைக்கு மாமாவுமே வந்துட்டு, ஏன்னா அக்கா பொண்ணு ஹாஸ்டல்லேருந்து வந்திருந்தா, திருச்சி காவேரி காலேஜில் படிக்கிறா. அவளும் குழந்தை ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கா. நம்ம வந்து இட்லி தோசைன்னு போட முடியாது. ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க ஹாஸ்டலில் வந்து எப்போதுமே அந்த சாம்பார் ரசம் அதையே சாப்பிட்டு இருப்பாங்களா. வீட்டுக்கு வந்தால் தான் ஏதாவது கொஞ்சம் நான்வெஜ்ஜாக வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு வந்திருக்கிறதுனால பிள்ளைக்கு சும்மா நார்மலாக இட்லி தோசைன்னு கொடுக்க முடியாதுன்ட்டு நாங்கள் வந்து சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு, அப்புறம் பரோட்டா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்சதா பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த டைம்லையுமே எனக்கு நான் மாமா கிட்ட கேட்டது, எல்லாரும் ஆர்டர் பண்ணுறாங்க ஓகே, ஆனால் எனக்கு வந்து 2 இட்லி வந்து கேட்டிருந்தேன். என்னதான் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி சாப்பிட இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, நம்மளோட உடம்புக்காக. அதுதான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். கண்ணு முன்னாடி எவ்வளவு ஐட்டங்கள் இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றா மட்டும்தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அது எப்படிங்க, கண்ணு முன்னாடி இவ்வளோ ஐட்டம் இருக்குது, இதெல்லாம் விட்டுவிட்டு இட்லி தோசை எடுத்து திங்க சொல்கிறீங்க, பயர் வேக வச்சு சாப்பிட சொல்கிறீங்களா அப்படின்னா, ஆமாம், அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப 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 அவசியம். அப்படி கண்ட்ரோல் பண்ணியுமே நான் பாருங்கள் 100 கிராம் வந்து எனக்கு கூடி தான் இருக்குது. ஏன்னா பசங்க ஆசைப்பட்டு கேக்கு ஊட்டி விட்டாங்க, கேசரி ஊட்டி விட்டாங்க, அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணியோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ சாப்பிட்ருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 99.5 இருக்கு இல்லையா, இது வந்துட்டு 500 கிலோ கூடி நான் வந்து 100 கிலோவுக்கே வந்து போயிருந்திருப்பேன். என்னோட கண்ட்ரோல்னால தான் வந்துட்டு அந்த 500 கிராம் ஏறாமல் இருந்தது. நம்ம லாஸ்ட்டு வந்துட்டு 105.5 இருந்தோம். அதிலிருந்து 6 கிலோ குறைச்சி தான் 99.400 கிராம் வந்து லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன். இப்போ வந்து ஒரு 100 கிராம் வந்து இது மறுநாள் எடுத்த வீடியோ, சனிக்கிழமை வந்து புரட்டாசி சனிக்கிழமை எடுத்த வீடியோ. அதுக்கு முன்னாடி 4-5 வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். சரி, இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை, இன்னைக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான்வெஜ்ஜோட பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை நம்ம வீட்டில் சாம்பாரும் அடையுமா இருக்குது, இவங்க வந்து நான்வெஜ்ஜாக சாப்பிட்றாங்களே அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், 2 வீடியோவையும் மிஸ் மேட்ச் பண்ணி. ஏன்னா நேற்று பெருசாக ஒன்றும் நம்ம சாப்பிடல இல்லையா, அதனால இந்த வீடியோவை சேர்த்து காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டிகிட்ருக்கேன். இப்போ என்னோட டே 1ல் என்னோட வெயிட்டை பார்த்துக்கிட்டிங்களா, 99.5 99.5 கிலோ நான் வந்து இருக்கேன். இந்த 99.5லேருந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ குறைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சேலஞ்சே இருக்குது. என் கூட சேர்ந்து 105 கிலோ இருக்கீங்க, 108 கிலோ, 118 கிலோலாம் வெயிட் இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம். வெயிட் லாஸில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான். ஆயிலை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி யூஸ் பண்ணுங்கள். நான் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். ஆயிலை குறைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆயுள் காலம் அதிகரிக்கும். அதுக்காக நம்ம சமையலில் மேக்ஸிமம் ஆயிலை கம்மி பண்ணிக்கணும். நேற்று ரோபோ சங்கர் அண்ணா, நம்மளோட ஆக்டர் வந்துட்டு ரொம்ப பிரபலமானவர், வந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறப்பிற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மது பழக்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு உணவு பழக்க வழக்கம், இது எல்லாம் தான் வந்து காரணம். நிறைய பேருக்கு இப்போ ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்து இருக்குது. அது ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நான் ஆல்கஹாலிக்குமே ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது. எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தரும் கூட, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா பெரியப்பா பையனுமே கூட நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். அவர் சுத்தமான வந்து இவர் சிவனடியார், அந்த எதுவுமே சாப்பிட மாட்டார். ஆனால் அவர் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரில் இறந்து போயிட்டார். 2 பசங்க, சின்ன சின்ன பசங்க. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு இறப்புங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபேட் எந்த அளவுக்கு பிரச்சனை கொண்டுட்டு வருது அப்படிங்கிறதே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு டேல மார்னிங்லேருந்து நான் வந்து ஃபாஸ்டிங்கில் தான் இருந்தேன். ஏன்னா விரதம்ங்கிறதுனால. விரதம்னு சொல்கிறீங்க, ஆனால் நான்வெஜ் எல்லாம் புரட்டாசி மாதம் சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டால், நம்ம மாதம் முழுதும் வந்து விரதம் இருக்கலைங்க. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இறங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் புரட்டாசி மாதம் முழுதும் நாங்கள் விரதம் இருக்கலை. நான்வெஜ்ஜும் சேர்த்து தான் சாப்பிட்டுக்க போகிறேன் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால. ஏன்னா நான்வெஜ்ஜும் சேர்த்து சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் பசி கண்ட்ரோல் ஆகும், எனக்கு வந்து நல்லா வந்து கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக மட்டும்தான். நீங்கள் விரதம் இருக்கீங்க, இந்த மாதம் ஃபுல்லாக விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரதத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் வந்து மஷ்ரூம் சாப்பிட்றது, பன்னீர் சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது, கீரை சாப்பிட்றது, அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள டயட் ஃபுட்டுமே கூட நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொடுக்குறேன். நான் எப்போதுமே புரட்டாசி மாதம் விரதம் இருப்பேன் தான். கார்த்திகை மாதம் மாமா வந்து சபரிமலைக்கு
பிள்ளைக்கு மாலை போடுவாங்க, அந்த மாதமும் விரதம் இருப்போம். இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதத்துக்கான விரதத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், ஏன்னா டயட்டில் இறங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணிட்டேன். நேற்று வந்து பசங்களுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை மட்டும் அப்புறம் ஏன் விரதத்தில் இருக்கீங்க அப்படின்னா, சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை ஊரே விரதம் தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வந்து ஸ்ரீரங்கம் வாசலில் இருக்கோம் இல்லையா, திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வாசலில் இருக்கோம். பெருமாளை பார்த்துக்கிட்டே இருக்காரு, இந்த பொண்ணு என்ன இப்படி சமைச்சு சாப்பிடுது அப்படின்னு அவரே நம்ம மேலே கோச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு சனிக்கிழமை வந்து வீட்டில் சும்மா சிம்பிளாக பிரசாதத்துக்கு சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலையே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. நேற்று வந்து கேசரி இனிப்பு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அக்கா பொண்ணு பாயசம் வேண்டாம் சித்தி, எனக்கு வடை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. அதனால் பாப்பாவுக்காக வந்து உளுந்து ஊற வச்சு வடை தான் போட்டுட்ருக்கேன். மாமா வந்து திருவண்ணாமலை போயிருக்காங்க இன்னைக்கு, அதுக்காக முக்கியமாக நான்வெஜ் எடுக்கலை. கரெக்டாக 6 வடை போட்டிருந்தேன், ஆளுக்கு 2 மட்டும் சாப்பிடுங்க அப்படிங்கிறது மாதிரி 6 வடை போட்டுட்டு மீதம் உள்ள மாவை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி பசங்க சாப்பிட்டுட்டு கேட்டாங்கன்னா நாளை பின்ன கூட நாளைக்கு சண்டே ஈவினிங் இருக்கும்போது கூட போட்டு கொடுத்துக்கிறலாம் அப்படின்ட்டு என்ன சமைச்சேங்கிறத தான் வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு ஒரு வயசுக்கு மேலே ஹேர் கேர் பண்ணுறது, ஸ்கின் கேர் பண்ணுறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. என்னங்க நம்மளுக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன நம்ம பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப வந்து நம்மளே வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கவே கூடாது. 30 வயசுக்கு, ஏன்னா 30 வயசு வரைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி பளபளப்போட அந்த கண்ணமெல்லாம் க்ளோவாக ஒரு மாதிரி நல்லா தான் இருப்போம். அந்த 30 வயசு ஆயிடுச்சு, 1க்கு 2 குழந்தை பிறந்துருச்சு, சிசேரியன் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளே கேர் பண்ணிக்காம நம்ம வந்து ஒரு மாதிரி டல்லாக டொக்கு விழுந்தது மாதிரி என்னவோ மாதிரி ஆயிடுவோம். அதுலேயும் வெயிட் போட்டுருச்சு அப்படின்னா வந்துட்டு கருவளையம் கண்ணில் வர ஆரம்பிச்சிரும், ஸ்கின்னு வந்து ரொம்ப க்ளோ வந்து டம்மி ஆகிடும், நம்மளோட அழகே வந்து நம்மளுக்கு வந்து போயிடும். அதனால் நிறைய பேர் வந்துட்டு ஆமாம் இனிமே என்ன 2 பிள்ளையை பெற்றாச்சு, இதுக்கு மேலே என்ன நம்மளை அழகுபடுத்திக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. நான் அந்த விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். எனக்கு அந்த விஷயம் என்னவோ எனக்கு அது காம்ப்ரமைஸ் ஆகணும்னே தோணாது. ஏன் 30 வயசுக்கு மேலே வந்து நம்ம இதே மாதிரி இருந்துடணுமா, எப்படி இருந்தாலும் பரவாயில்லேன்னு ஏன் இருக்கணும்? நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம எப்போதுமே அழகாக காமிச்சிக்கணும், நம்மளோட லுக்கை நம்ம எப்போதுமே ப்ரெசன்டபுளாக காமிச்சிக்கணும். அப்படிங்கிறதுனால நான் ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் நல்லாவே பண்ணுவேங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாமே நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன், அதாவது இருக்கிறது 4 முடி தான், அந்த 4 முடியவாது பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் ஃபேஸ் கேரும் ஸ்கின் கேரு எல்லாமே நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். எப்படி தான் இந்த உடம்பை விட்டேங்கிறது தான் எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, போனது போகட்டும், இனிமேல் வந்து நம்ம சரி பண்ணி உடம்பை ஃபிட்டாக கொண்டுட்டு வந்துடலாம். நான் கண்டிப்பாக வடை சாப்பிட மாட்டேங்க. உருளைக்கிழங்கு சாப்பிட்லாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உருளைக்கிழங்குமே டயட்டில் கிடையாது தான், ஆனால் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு கரண்டி எடுத்து வைக்கிற இடத்துல ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம், அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கலாம், ஓகே தான். ஆனால் படிப்படியாக நம்ம அதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி குறைக்கணும். 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணியிருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளோட வெயிட் லாஸ் வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, மறக்காமல் பாருங்கள்.